இந்த உலகத்திலேயே வெளியேற பெற்றது ஞானம். வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றது ஞானமாகும். அறிவு ஞானம் கிடையாது, அதிக அறிவும் ஞானம் கிடையாது. ஒரு காரியத்தை நம்ம அறிந்து வைத்திருப்பது அறிவாகும். அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றதான் ஞானமாகும். ஒரு காரியத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோம், எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி கிரகித்துக் கொள்கிறோம், அதுதான் ஞானம். நம்ம ஞானத்தை 2 விதத்துல பயன்படுத்தலாம். நம்ம வாழ்க்கையை செம்மையாய் வாழ்வதற்கு ஞானத்தை பயன்படுத்தலாம். கலாபூர்வமான வேலைகளை செய்வதற்கு நம்ம ஞானத்தை பயன்படுத்தலாம். ஒரு மழுங்கலான கத்தியை வச்சு பல மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை தீட்டப்பட்ட ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு சீக்கிரமா செஞ்சிடலாம். அதுபோலதான் ஞானம் இருந்தா ஒரு காரியத்தை செம்மையா செய்யலாம். அந்த ஞானம் நமக்கு இருந்தா நிபுணனா இருக்கலாம். எந்த வேலை செய்தாலும் சரி நம்ம அதை செம்மையாய் செய்வோம். அதற்கு ஞானம் நமக்கு மிகவும் அவசியம் தேவை.